என்னடா சொல்கிறது? பாட்டு பாடுறதெல்லாம் வச்சு பொண்ணு வேணான்னு சொல்லலாமாம்மா? பாட்டு பாடி அவன் என்ன சிங்கர் ஆக போகிறா? அது சரிடா. என்னடா பேரு? ஜிலேபி. எனக்கு இந்த அம்மா காஜுன்னு பேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுக்கு பேனுன்னு வச்சுருக்குறாங்க. பேனுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா ஜிலேபி எவ்வளவோ பரவாயில்லம்மா. அட போடா, என்னடா சொல்கிறது? அம்மா ப்ளீஸ், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புரிஞ்சுக்கோங்க. சரிடா விடு, நாளைக்கு போய் பேசலாம். பொண்ணோட அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். என்ன ஆண்டி, நான் பாடுறதை பார்த்து மயங்கிட்டீங்க போல, சொல்லாமலே போயிட்டீங்க. எப்படிம்மா? சரியா சொல்கிற, நீ ரொம்ப ப்ரில்லியன்ட்மா. தேங்க்யூ ஆண்டி. வெல்கம்மா. வீடு சுத்தமாக வச்சுக்கிறத பற்றி நீ என்னம்மா நினைக்கிற? வீடு சுத்தமாக இருக்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆண்டி. அம்மா கிட்ட சொல்லிடுவேன், ஒரு இடத்துல கூட தூசி இருக்கக்கூடாதுன்னு. அம்மா அது மாதிரி சுத்தமாக வச்சுக்குவாங்க. அது சரிம்மா. அப்புறம் இந்த சமையல் எல்லாம்? அதையெல்லாம் நாளே அம்மா கிட்ட மெனு கொடுத்துருவேன் ஆண்டி. அம்மா சூப்பராக சமைச்சு கொடுத்துருவாங்க. ஓகேம்மா, அப்போ நீ என்ன பண்ணுவ? நல்லா சாப்பிடுவேன் ஆண்டி. அம்மா சமைக்கலைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். நான்வெஜ் என்னோட ஃபேவரட் ஆண்டி. சரிம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அம்மாவே சூப்பராக சமைக்கும்போது நீங்கள் அதை விட சூப்பராக சமைப்பீங்க ஆண்டி. உங்களை பார்த்தாவே தெரியுது. சரிம்மா, நான் வேலையாக வெளியில் போயிட்டா? காஜு, ஆன்லைனில் உங்களுக்கு ஆர்டர் பண்ண தெரியும்ல? தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானே சொல்லி கொடுத்துட்றேன் ஆண்டி. அம்மா அம்மா என்ன ஆச்சு? டேய் அப்பா, என்னால் முடியாது, மூச்சு முட்டுது. வெளிக்காற்று வாங்கினா தான் நல்லாயிருக்கும். இரு வரேன். அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா ப்ளீஸ். எதுவும் பேசாதடா. நீ என்ன சொல்ல போகிறன்னு எனக்கு தெரியும். இந்த பொண்ணைத்தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிற, அதானே? இல்லைம்மா. அப்போ வா, வேண்டா போயிடலாம். எல்லாமே வெளிப்படையாக பேசுகிறா. எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. எல்லாம் தெரியும்னு சொல்லி பொய் சொல்கிறதோட எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி உண்மையை சொல்கிற இவளே எனக்கு பிடிச்சிருக்குமா. ஆடு தேடி போகிறதோட ஆடு தானாக வருதுன்னா வேணான்னா சொல்லுவாங்க. வேணாடா காஜு. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. சரி சரி, வந்து தொலை. ஆனால் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நான் தனியாக பேசணும். உனக்கு ஓகே தானே? இப்போ என்னம்மா? நீ பயப்படுற மாதிரி இல்லை, ஒன்றும் இல்லைப்பா. வா, நான் பார்த்துக்கிறேன். ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன். சாரிங்க பேனு. விடுங்க க்ரீனு, ஒரே மருமகன், நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பேனு? நான் உங்ககிட்ட உங்கள் பொண்ணை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பொண்ணோ பொருளோ இல்லை க்ரீன். இந்த மனசு போதுங்க பேனு. இனிமே என் பொண்ணு உங்கள் மருமக. அடுத்த எபிசோடில் கல்யாணத்துக்கு வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இந்த செகண்ட் எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது எனக்கும் ஜிலேபிக்கும் அடுத்த எபிசோடில் கல்யாணம். நீங்களும் அதில் கலந்துக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படுற பாடம் டெய்லியும் நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.